முடிக்கும்பொழுது என்ன சொன்னேன் அப்படின்னா எப்ப யூஸ் பண்ணணும், ஏ அண்ட் த மூணுத்தையும் எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப சொன்னது என்ன, ஏ அண்ட் ரெண்டுமே எப்படி, ஏ அண்ட் ரெண்டுமே ஒரு நவுனை முதல் முறையை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது வரும்னு சொன்னேன். அதாவது ஒரு பெயர் சொல்ல முதல்ல அறிமுகப்படுத்தும் பொழுது ஏ அல்லது அண்ட் போடலாம். அதே இரண்டாவது முறை அல்லது மூன்றாவது முறை வரும்பொழுது த போடணும் அப்படின்னு சொன்னேன். சரியா? இப்போ அதை பத்தி நான் எழுதியிருக்கேன், கவனிங்க. அதாவது when to use a, when to use a and the, அதாவது a and the இதெல்லாம் எப்ப யூஸ் பண்றோம். அப்ப சொன்னது என்ன, a and ரெண்டுமே எப்படி, a and ரெண்டுமே ஒரு நவுனை முதல் முறையை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது வரும்னு சொன்னேன். அதாவது ஒரு பெயர் சொல்ல முதல்ல அறிமுகப்படுத்தும் பொழுது ஏ அல்லது அண்ட் போடலாம். அதே இரண்டாவது முறை அல்லது மூன்றாவது முறை வரும்பொழுது த போடணும் அப்படின்னு சொன்னேன். சரியா? இப்போ அதை பத்தி நான் எழுதியிருக்கேன், கவனிங்க. அதாவது when to use a, when to use a and the, அதாவது a and the இதெல்லாம் எப்ப யூஸ் பண்றது, இதெல்லாம் எப்ப யூஸ் பண்றது பார்த்தா டெக்னிக் கிளாஸே. கவனிங்க. பாருங்க, ஏ ஆர் அண்ட் இப்படி கிளாஸ் போடுறதுல ஆர் இருக்கும். ஏ ஆர் அண்ட் இஸ் யூஸ்ட், எப்படி, இஸ் யூஸ்ட். ஸோ இது கவனிங்க, இஸ் யூஸ்ட் இருக்கா, அடுத்து இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இருக்கா. இப்போ பாருங்க, இஸ் யூஸ், இஸ் இன்ட்ரடியூஸ், அதாவது இஸ்க்கு பக்கத்துல நான் தேர்ட் ஃபார்ம் தான் ஒரு சொன்னேன். டென்சஸ் எடுக்கும் பொழுது அண்ட் இஸ் ஆர் இதுக்கெல்லாம் பக்கத்துல என்ன வரும்னு சொன்னேன், தேர்ட் ஃபார்ம் தான் வரும்னு சொன்னேன். ஆனா இங்க பாருங்க என்ன வந்திருக்கு இங்க ஃபிஃப்த் ஃபார்ம் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு, ஃபிஃப்த் ஃபார்ம் வந்திருக்கு. இப்போ இங்க ஏன் எஸ்க்கு பக்கத்துல ஃபிஃப்த் ஃபார்ம் வந்திருக்க பத்தி என்ன, ஒண்ணு இன்னைக்கு டைம் தான் நீங்க பார்க்கலாம், அப்படி இல்லை நாளை கிளாஸ்ல இதை எடுக்கிறேன். எஸ்க்கு பக்கத்துல ஏன் இங்க யூஸ் இன்ட்ரடியூஸ் ஏ வந்தது, ஏன் தேர்ட் ஃபார்ம் வரல அப்படின்ற பற்றி நாளை கிளாஸ் சொல்றேன். சரி, கவனிங்க. Is used when a noun is introduced for the first time. அதாவது ஒரு பெயர் சொல்ல என்ன, for the first time, அதாவது ஒரு பெயர் சொல்ல முதல்ல வாக்கியத்துல அறிமுகப்படுத்தும் பொழுது ஏ அல்லது அண்ட் யூஸ் பண்ணணும். அதே பெயர் சொல் இரண்டாவது முறையா அல்லது மூன்றாவது முறையா அல்லது நான்காவது முறையா வரும்பொழுது அப்பெல்லாம் என்ன பண்ணணும், த யூஸ் பண்ணணும். அதான் இங்க எழுதிருக்கேன். The is used when a noun is introduced for the second time. The is used when a noun is introduced for the second time. அதாவது இந்த சிஹெச் த இருக்கு இல்லையா, இது ரெண்டாவது முறையா, அதாவது ஒரு நவுனை ஒரு பெயர் சொல்ல ரெண்டாவது முறையா அறிமுகப்படுத்தும் போது அது மூன்றாவது முறையா வரும்பொழுது த போடணும் அப்படின்னு சொல்றேன். என்ன போடணும், த போடணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ இங்க பாருங்க, மேல வென் வந்திருக்கு, கீழே வென் வந்திருக்கு. இந்த வென் அப்படின்னா மீனிங் என்ன, எப்பொழுது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன, வென்னுக்கு மீனிங் என்ன, எப்பொழுது அப்படின்னு பாத்தீங்க. ஆனா இந்த இடத்துல வென்னுக்கு மீனிங் எப்பொழுது கிடையாது. எப்பொழுதுன்ற அர்த்தம் இந்த இடத்துல கிடையாது. இங்க என்ன மீனிங்னா பொழுது. என்ன அர்த்தம், பொழுது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு வாக்கியத்தில் பெயர்ச்சொல் இரண்டாவது முறையாக பயன்படுத்தும் பொழுது த பயன்படுத்த வேண்டும். அந்த பொழுது இருக்குல்ல, அந்த பொழுதுதான் வென் போட்டிருக்கேன். இரண்டாவது முறையாக பயன்படுத்தும் பொழுது அந்த பொழுதுதான் என்ன போட்டிருக்கேன், வென் போட்டிருக்கேன். பாருங்க, இரண்டாவது முறையை அறிமுகப்படுத்தும் போது அது மூன்றாவது முறையா வரும்பொழுது த போடணும் அப்படின்னு சொல்றேன். என்ன போடணும், த போடணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ இங்க பாருங்க, மேல வென் வந்திருக்கு, கீழே வென் வந்திருக்கு. இந்த வென் அப்படின்னா மீனிங் என்ன, எப்பொழுது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன, வென்னுக்கு மீனிங் என்ன, எப்பொழுது அப்படின்னு பாத்தீங்க. ஆனா இந்த இடத்துல வென்னுக்கு மீனிங் எப்பொழுது கிடையாது. எப்பொழுதுன்ற அர்த்தம் இந்த இடத்துல கிடையாது. இங்க என்ன மீனிங்னா பொழுது. என்ன அர்த்தம், பொழுது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு வாக்கியத்தில் பெயர்ச்சொல் இரண்டாவது முறையாக பயன்படுத்தும் பொழுது த
பயன்படுத்த வேண்டும். அந்த பொழுது இருக்குல்ல, அந்த பொழுது தான் வென் போட்டிருக்கேன். ரெண்டாவது முறையாக பயன்படுத்தும் பொழுது அந்த பொழுது தான் என்ன போட்டிருக்கேன், வென் போட்டிருக்கேன் பாருங்க. சரியா? இந்த வென் ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, என்ன ஏன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கிளாஸ் எடுப்பேன். என்ன இன்னொரு சாப்டர் இருக்குது, அந்த சாப்டர்ல அதை பத்தி நான் உங்களுக்கு விளக்கம் தரேன். சரியா? ஓகே, இப்போ இதை பத்தி நான் சொல்றேன். என்ன எழுதி எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பெயர்ச்சொல் முதல்ல வரும்பொழுது ஏ அல்லது ஆன், ரெண்டாவது வரும்பொழுது மீனிங் என்னன்னு சொன்ன டிக்ஷன் எடுத்து பார்த்தா டிக்ஷன்ல அந்த அப்படின்னு போட்டிருப்பான். என்ன போட்டிருப்பான், அந்த அப்படின்னு போட்டிருப்பான். சில இடங்கள்ல இருக்கு அந்தன்ற மீனிங் இல்லாமே வரும், சில இடங்கள்ல இருக்கு அந்தன்ற மீனிங் இல்லாமையும் பிளைனா வரும். இது தமிழ்ல ஒரு உதாரணம் சொல்றேன். கடையில நீங்க பேனா வாங்குறீங்க, அந்த பேனா லீக் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேனா லீக் அடிச்சா என்ன பண்ணுவீங்க, திருப்பி கொடுத்துருவீங்க. இப்ப அந்த கடைக்காரங்க நீங்க என்ன சொல்லுவீங்க, நேத்து உங்க கடையில ஒரு பேனா வாங்கினேன். நல்லா கவனிங்க, நேத்து உங்க கடையில ஒரு பேனா வாங்கினேன் அப்படின்னு சொல்வீங்க. ஒரு பேனா சொல்வீங்க, உங்க கடையில ஒரு பேனா வாங்கினேன். அந்த பேனா சரியா எழுதல, அந்த பேனா சரியா எழுதல, இப்படிதான் சொல்வீங்க. நேற்று ஒரு பேனா வாங்கினேன். பாருங்க, பேனான்ற வார்த்தை முதல்ல வருது. பேனான்ற வார்த்தை என்ன முதல்ல வருது. அப்ப என்ன பண்றீங்க, ஒரு பேனா அப்படின்றீங்க. அதே ரெண்டாவது முறை வரும் பொழுது அந்த பேனா சரியா எழுதல, அந்த பேனா சரியா எழுதல அப்படின்றீங்களா? அப்போ முதல் முறை வரும்போது பாருங்க ஒரு பேனான்றீங்க. அதே ரெண்டாவது முறை வரும்பொழுது அந்த பேனான்னு சொல்றீங்களா? அதே ரெண்டாவது முறை வரும்போது அந்த பேனான்றீங்கள. அதே போலதான் இங்கிலீஷ்லயும் வரும், அதே போலதான் இங்கிலீஷ்லயும் வரும். அவங்க சொல்ற கடைக்காரங்க இதே இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க, இதே இங்கிலீஷ்ல ஐ பாட் ஏ பென் என்ன சொல்லுவீங்க, ஐ பாட் ஏ பென் இன் யுவர் ஷாப். இன் யுவர் ஷாப் the pen is not writing well, அல்லது the pen is not writing. பாருங்க, முதல் சொல்லும் பொழுது முதல்ல என்ன சொல்றீங்க, ஐ bought a pen. The pen is not writing. பாருங்க, ஐ பாட் ஏ பென் இருக்கா, பென் பென்ன்ற வார்த்தை முதல்ல வருது, அதனால முன்னாடி ஏ போடுறேன். என்ன முதல்ல வருது, இந்த பெயர் சொல்லி நவுன் எப்போ வருது, ஃபர்ஸ்ட் டைம் வருது, அப்போ ஏ பென் போடுறேன். அதே ரெண்டாவது முறை வரும்பொழுது the pen is not writing. ரெண்டாவது முறை வரும்போது என்ன பண்ணுறோம், அதே ரெண்டாவது முறை வருதா, செகண்ட் டைம் வருது இல்லை, அப்போ என்ன பண்ணுவோம், the pen is not writing. நான் ஒரு பேனா வாங்கினேன், அந்த பேனா சரியாக எழுதவில்லை, அந்த பேனா சரியாக எழுதவில்லை. என்ன பண்ணுறது, நன்றாக எழுதவில்லை. புரியுதா? இதான் சொன்னேன். இங்க பாருங்க, முதல்ல அறிமுகப்படுத்தும் போது ஏ பெண் வரும், ரெண்டாவது முறை வரும்போது த பெண்.